மேலான பெருமக்களே, நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, எவ்வளவு பெரிய ஆயுத படையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய குறைந்த பலம் மிக்க ஆட்களாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த வெற்றியை தருகிறான் என்று சொன்னால் அங்க நெருக்கடி இல்லாமல் இருக்காது. அந்த நெருக்கடியிலும் கூட அவர்கள் கடைபிடித்தது பேணுதலான அமல். அந்த அமல் விஷயத்துல பேணுதல் வந்து விட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியிலும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். எவ்வளவு நேரம் ஆக சொல்லுங்க? ஒரு 50 பேர் கொண்ட ஒரு நபர் கூட்டத்தை ஒரு 1000 பேர் கொண்டவர்கள் ஒரு பேர் நமக்கு அமைக்க முடியாதா? 1000 பேருக்கும் புத்தி அல்லாஹ் மங்கடிக்க செய்கிறான். 1000 பேருடைய ஆயுதத்தை அல்லாஹ் வீணடிக்க செய்கிறான். 1000 பேருடைய பலத்தை அல்லாஹ் முடக்கிறான். 50 பேரை கொண்டு 1000 பேர் அல்லாஹ் தோல்வியடை செய்கிறான்னு சொன்னா அந்த 50 பேருடைய தக்குவா, தொழுகை, அமல், பேணுதலான வாழ்க்கை, இதுதான் அவர்கள் வெற்றியடைய செய்தது. அப்ப வாழக்கூடிய நாம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகளை நாம் எப்படி கடந்தாக வேண்டும் என்று சொன்னால் ரெகுலரா செய்யற அமலை நாம் ஒரு நாளும் விடக்கூடாது, யாருக்காண்டி விடக்கூடாது. எந்த மஹல்ல நாம் வசித்தாலும் தொழுகையை எக்காலத்துக்காண்டி நாம் விடக்கூடாது. அப்படி நாம விடக்கூடிய சமுதாயமாக இருந்தோம் சொன்னா நமக்கு மிகப்பெரிய கை சேதம் வரும். அந்த கை சேதம் நெருக்கடி. சமயங்கள் அந்த நெருக்கடி நம்மள கபர் வரைக்கும் எடுத்துட்டு போயிடும். உயிரோடு இருந்தா ஏதாவது தொழுலாம், தஸ்மீ செய்யலாம். மரணித்து கபருக்கு போய்விட்டால் ஒரு தஸ்மீ கூட செய்ய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். மேலான பெருமக்களை, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த